ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. தேவரீர் சகலவற்றையும் ஆண்டவரே அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன், இந்த காலை வேளையிலும் உடைய ஆண்டவரை பிரசன்னம் சமூகங்களோடு இருப்பதாக. இந்த ஆராதனையை கர்த்தர் மகிமைப்படும்படியாய் இந்த மக்களே நாங்கள் கடந்து வந்து நாங்கள் ஒருமித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த நாளிலும் இந்த 3வது வாரத்திலும் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்த நம்மை கர்த்தர் அறிகிறார், காண்கிறார். நாம் ஒருமித்து அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ஆராதனை ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் ஆரம்ப ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வாரத்தின் முதல் நாளாகிய அப்பா, இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தாவே மகிழ்ச்சியோடு உடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, உடைய சமூகத்திலே இந்த வேளையிலும் தேவ பிள்ளைகளாய் திருச்சபையோராய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, கடந்த நாட்களில் எல்லாம் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் தேவரீர் உம்முடைய கரம் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த மட்டும் உடைய சமூகத்திலே நிறுத்தி இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை முழுவதையும் தேவாவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே ஆண்டவரே அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தாவே நாங்கள் இந்த ஆராதிக்கிற இந்த வேளையிலும் தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படிக்காக தேவ ஆவியானவர் பாடலோடும் வசனத்தோடும் உடைய வார்த்தையோடும் எங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்பட்ட ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. சங்கீத வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். காணிக்கை பகுதி ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து தேவ செய்தியும் அப்பா உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நறுமுண்டதும் நொறுமுண்டதுமான ஆவியை நீர் புறம்பே தள்ளாதவரும் பணிந்த ஆவிகளிடத்திலே வாசம் பண்ணுகிறவருமாகிய நீர் தாமே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குகிறவரும் உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் எங்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிற தேவனுமாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே, இந்த நாட்களிலே அப்பா உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பலனடைந்து இன்னும் விசுவாசத்திலே பலன் கொண்டு தொடர்ந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நல்ல போராட்டத்தை போராடும்படிக்காக நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா இந்த சந்தர்ப்பத்தை நீர் கொடுத்திருக்கிறபடியினால் உம்முடைய வார்த்தையினாலே இன்னும் நாங்கள் ஆண்டவரை விசுவாசத்திலே பலன் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை திடப்படுத்துவீராக. வார்த்தையை கொடுக்கிற தம்முடைய மகனை உம்முடைய கிருபைக்குள் மூடி மறைத்து ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளைகள் ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே வாழ்ந்து சுகித்திருக்கும்படி நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய கரத்திலே சகலவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம்
கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறேன். சேர்ந்து பாடுவோம். கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். உளையான சேற்றில் உழந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், தூயாதி தூயவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒருமித்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இது கடைசி நாட்கள், இது மிகவும் கடைசி நாட்கள். நாட்கள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. இனி காலம் செல்லாது. அவருடைய வருகை மிகவும் சமீபம், அவருடைய வருகை மிகவும் சமீபம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை ஹல்லேலூயா ருசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
அவருடைய வருகையை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? என் ஆண்டவர் சொன்னபடி சீக்கிரம் வர இருக்கிறார். சீக்கிரம் சொன்னபடி சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்னவர் அவர் சீக்கிரம் வர இருக்கிறார். மணவாட்டியே, சபையை ஆயத்தமா? ஹல்லேலூயா. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமரை நினைக்கையிலே உம்மையல்லாஹ் வேறு தெய்வம் உம்மையாயின் இல்லையே. கள்ளனந்து தள்ளிவிடாமல் அள்ளியன்னை அழைக்கவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிலே. கள்ளனந்து சொல்லலாமா? இயேசுராஜன், இயேசுராஜன் வேகம் தோன்றும் நாளந்தோ. பாடுமா? மேகமீ வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லி சென்றவர் மீண்டும் வருவேன்
உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். சொன்னவர் உண்மையுள்ளவர், சொல்லிவிட்டு சென்றவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னபடியே சீக்கிரம் வருவார். எல்லாரும் அப்படியே மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மினன்றியோடு ரீதாலவா சந்துலவோரியாலவா. எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா. ரீபாலா சகலகுலவோரியாலவா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. நன்றி இயேசுவே. ஹalleluya. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு நான் நன்றி, நன்றி. ஹalleluya. கர்த்தர் மகிமையின் தேவன். ஹalleluya. வல்லவர், நல்லவர். ஹalleluya. நன்றி இயேசுவே. நீதாலவா சந்தலவோரியாலவா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலே. Hallelujah.
தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லலாமா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் ஐயா வாழ்க, மனோர் வாழ்க, கரத்தை தட்டி நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. செவியோடை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். ஹல்லேலூயா. செவியோடை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புனிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புனிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. இந்த ஆராதனையில் கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுவாராக. அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை ஆனந்தம், எத்தனை சமாதானம். அவரை சேவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அப்படி நின்ற வண்ணமாக நாம் வேத புத்தகத்தை எடுத்துக் கொள்ளலாம். எல்லோரும் எழுந்து நின்று சங்கீதம் 143 நாம் வாசிப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். சங்கீதம் 143. சங்கீதம் 143 சேர்ந்து வாசிப்போம். தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவாதம் செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இரக்கம் பண்ணுகிறார். என் ஆவி என்னில் ஜீவிக்கிறது, என் இருதயம் எனக்கு சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மரியாதையும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய
உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்கள் ஆக்கிவிடும். சேர்ந்து வாசிப்போம் கடைசி வசனம். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியே. நாம் உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். சொன்னபடி இந்த சங்கீதத்திலே 10ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, உமக்கு பிரியமானதை செய், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யட்டும். அவர்கள் பாக்கியவான்கள். தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள், அதற்கு பிறகு நாம் என்னுடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து செல்லலாம். கவனியுங்கள். நமக்கு மறுபடியும் ஊரடங்கை தமிழகம் கொண்டு வந்திருக்கிறது. ஒரு 12 நாட்கள் ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் என் தேவன் ஒன்றை செய்வார். ஆமென். ஆகவே நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு காத்திருப்போம், ஜெபத்தோடு காத்திருப்போம். தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் செய்கிற யாவையும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாளிலே, இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து அதிகமாய் ஜெபிக்கலாம், அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யட்டும். வாரங்களிலே, இந்த வாரங்களிலெல்லாம் வழக்கம் போல நம்முடைய ஆன்லைன் சர்வீஸாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் இயன்றவரை கலந்து கொள்ளுங்கள். வீட்டு கூட்டமாக இருக்கட்டும், வேத பாடமாக இருக்கட்டும், உபவாச ஜெபக்கூடையாக இருக்கட்டும், மற்ற எல்லா கூடுகளிலும் கர்த்தர் ஓடு இணைந்து கொள்ளுவோம், ஆராதனையிலே கலந்து கொள்வோம். வெள்ளிக்கிழமையிலே இப்பொழுது நாம் போன வாரம் நாம் நடத்துகிற இந்த உபவாச கூடுகை நாம் நடத்த முடியவில்லை, வெள்ளானவில்லை. அது காரணம் நமக்கு ஊரடங்கு. வருகிற வாரம் அப்படிதான் இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் ஜூலை மாதத்திலே மற்ற காரியங்களை நாம் கவனிப்போம். அரசாங்கம் எப்படி நம்மை நடத்தி செல்கிறதோ அதன்படி நாம் நடப்போம். கர்த்தர் நல்லவர். வருகிற 25ஆம் தேதி வியாழக்கிழமை நம்முடைய வெள்ளானூர் தியாகராஜன் சைலஜா இவருடைய மகன் அபேல் இவருடைய 4th பர்த்டே. அந்த மகனுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆபேலுடைய பிறந்த நாள், 4வது பிறந்த நாள் வருகிற 25ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆமென். அடுத்ததாக வருகிற புதன்கிழமை, அதாவது 24ஆம் தேதி, போன வாரம் நான் வாசித்தது போல நம்முடைய கொள்ளுமெட்டை சேர்ந்த சகோதரி புஷ்பலதா மற்றும் சுதாகர், அதாவது சுதாகர் புஷ்பலதா இவருடைய மகன் சுரேஷ் அவர்களுக்கும், புளியாந்தோப்பை சார்ந்த வஜ்ரவேல் மற்றும் வேளாங்கண்ணி வஜ்ரவேலுடைய மகள் வாணி என்ற ஃபெலினாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வருகிற 24ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு சகோதரர் சுதாகர் மற்றும் புஷ்பலதா அவருடைய வீடு கொள்ளுமேட்டிலே MEG சிட்டியிலே இருக்கிறது. கொள்ளுமேட்டிலே அவருடைய வீட்டிலே அந்த திருமணம் மாலை 4 மணிக்கு நடக்கும். வீட்டின் மேலே இது 2வது ஓலை as well as 3வது ஓலை. இதற்காக சபையார் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எளிமையாக தான் நடக்கும், நடத்தி தான் ஆக வேண்டும். இதுதான் இப்பொழுது நம்முடைய சட்டம், அரசாங்கத்தின் சட்டமாக இருக்கிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுபோல தான் நாம் கடந்த நாட்களிலே திருமணம் நம்முடைய சபையிலே நடந்தது. ஆல்பர்ட் உமா அவருடைய மகள் அபிராமியுடைய திருமணம் நடந்தது. இந்த லாக்டவுன் பீரியடில் தான் நடந்தது. நம்முடைய பிராங்க்லின், அதாவது நாகலிங்கம் மேரி அவருடைய மகன் பிராங்க்லினுடைய திருமணம் நடந்தது. மற்றும் பிரபாகரன் ராஜம் அவருடைய மகள் பாரத பிரியாவுடைய திருமணம் நடந்தது. இப்படி 3 திருமணங்கள் நடந்திருக்கிறது. வீட்டிலே தான் நடந்திருக்கிறது, எளிமையாக நடந்திருக்கிறது. எல்லாத்தையும் கர்த்தர் நடத்தினார். அதுபோல இந்த திருமணமும் நம்முடைய வெள்ளானூர் சபையை சார்ந்த
அருமையான இந்த குடும்பத்தாருடைய திருமணமும் சுரேஷோட திருமணம் நடக்க இருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து அதே புதன்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய கிளை சபையான செங்குந்தம் மெய்யான ஒளி திருச்சபையிலே திருமணத்தை பாஸ்டர் எலிசா அவர்கள் அவருடைய சபையிலே அங்கே நடத்த இருக்கிறார்கள். அந்த சபையுடைய விசுவாச மக்கள் அவருடைய திருமணத்தை காலை 10 மணிக்கு அங்கே நடக்க என்னை அழைத்திருக்கிறார், நடத்தும்படியாக அழைத்திருக்கிறார்கள். அந்த திருமணம் காலை 10 மணிக்கு இருக்கிறது. பாஸ்டர் எலிசா அந்த கிளை சபை மெய்யான ஒளி திருச்சபை கிளை சபையில் இருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக கவனியுங்கள், நான் மும்பை பட்டணத்திற்கு ஊழியத்துக்கு சென்றது பொழுது அங்கே இருந்த தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச்சிலே இருந்த சகோதரர் ஒருவர் பழக்கத்தின் பேரில் அவர் சில கேமராக்கள் நம்முடைய இந்த கேமரா சர்ச்சில் இன்ஸ்டால் பண்ணுவதற்காக சிசிடிவி கேமராஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த சபையில் அவர்கள் புதிய கேமராக்களை ஃபிக்ஸ் பண்ண போகிறதுனால இந்த பழைய கேமராக்கள், பழையது என்றால் ஒரு 2-3 வருடங்கள் பழையது, 2 வருடங்கள் என்று நினைக்கிறேன், அதை எல்லாவற்றையும் அதை கலெக்ட் பண்ணி ஏறக்குறைய ஒரு 16 கேமராக்களையும் அந்த டிவிஆரையும் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்சல் சர்வீஸில் அனுப்பி நம்ம கையில் கிடைத்திருக்கிறது. அந்த வெள்ளானூர் சர்ச்சிலையும் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அதை எப்படி நடத்த வேண்டும் இருக்கிற மற்ற சபைகளிலும் நாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த வேலைகளை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் வெள்ளானூர் சபையிலே. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். கொரோனாக்கு முன்பாகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்முடைய ஆவடி ஏசி அவர்கள் அழைத்து எல்லா பாஸ்டர்ஸையும் அழைத்து இப்படியெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டும், சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஒரு மீட்டிங் வைத்தார்கள். அதுக்குள்ளே இந்த கொரோனா வந்து விட்டது. ஆனால் கொரோனாக்கு பிறகு சர்ச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நல்ல கவனியுங்கள், நம்ம அரசாங்கம் அநேக இன்ஸ்ட்ரக்ஷனை தரப்போகிறது. அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் சபை நடத்தணும். அதற்கு ஒரு கட்டமாக தான் இந்த சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை நாம் அந்த பொருட்கள் மற்ற பொருட்கள் எல்லாம் அந்த மிஸ்லேனியஸ் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். அதை இந்த கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரத்தில் வெள்ளானூர் சபையை இன்ஸ்டால் பண்ணுவோம். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக செய்வார். அந்த மும்பை பட்டணத்திலிருந்து அவர்கள் நமக்கு அனுப்பி கொடுத்தது வந்துட்டு இதற்காக பணத்துக்காக இஸ் அ ஃப்ரீ யூஸ் ஒன், பட் நல்ல எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. அது ஃப்ரீயாக தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அந்த சபையாருக்காகவும் தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச் பாண்டு மும்பையிலே அந்த சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதற்கு முயற்சி எடுத்த அருமையான திரவியம் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நம்முடைய சபையிலே அருளப்பன் அவர்கள் சுகவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பலகீனம். அருளப்பனுக்கு நல்ல சுகத்தை, அதாவது அருளப்பன் என்று சொன்னால் நம்ம வெள்ளானூர் சபையை சேர்ந்த சுரேஷ் ஜெய்சங்கருடைய தகப்பனார். அவர் பலகீனமாக இருக்கிறாங்க. அவருக்கு நல்ல சுகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அவருக்காக நல்ல உங்கள் ஜெபத்தில் வைத்து நம்ம செவியுங்கள். அதுபோல் நேற்றைய தினம் காலையிலே ஒரு செய்தி கேட்டு நம்முடைய வெள்ளானூர் எபினேஸ்வருடைய பெரியப்பா சகோதரர் தேவராஜ் அவருடைய பேரன் எரிக் விஷ்ணு அவர்கள் திடீரென்று அவர்களுக்கு ஒரு மரணம் சம்பவித்து விட்டது. முருகப்பா பாடியில் படித்து கொண்டு செகண்ட் இயர் டிப்ளமா படிக்கிறார் அந்த சகோதரன். 18 வயசு ஆகிறது. ஒரு பிரைனில் சம் டியூமர் லைக் டியூமர் அந்த சம்திங் அந்த மாதிரி அது ஒரு அதிர்ச்சியான செய்தி. அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதலை அந்த சகோதரர் தேவராஜ் அந்த குணசேகர குடும்பத்திற்கு ஆறுதலை தரும்படியாக அவருடைய சகோதரர்கள் குடும்பத்துக்கு ஆறுதலை ஜெபித்துக் கொள்வோம். தொடர்ந்து இன்னும் சபையில் பலகீனமாக இருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கற்று தரும்படியாக இந்த கொரோனா நாட்களிலே இந்த கொரோனாக்கள் எதுவும் சபையாரை பாதிக்காதபடி பாதித்து விடாதபடி இப்போ எல்லா இடங்களிலும் வேகமாய் பரவி வருகிறது. காந்தி நகரிலும் உள்ளே பரவி வந்து கொண்டிருக்கிறது அநேக தெருக்களிலே. ஆகவே இந்த நம்முடைய சபையாரை தேவ வார்த்தையினாலே
அவரே நம்முடைய கேடகமாக இருக்கிறார், அவரே நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமென். ஆக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அதை தொடர்ந்து நம்முடைய உடன் ஊழியர்கள், திருச்சபையின் உடன் ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் சொன்னபடி யாவருக்கும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் தரும்படியாக, கர்த்தர் வழிநடத்தும்படியாக, கர்த்தருடைய கிருபை யாவரோடு இருக்கும்படியாக உடன் ஊழியர்கள், நம்முடைய எல்லா கிளை சபைகள், கலைஞநகர், கனலப்பாளையம், மற்ற பாகல்மேடு, செங்குன்றம், வெள்ளச்சேரி, திருவண்ணாமலை எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நடத்தி தரும்படியாக, வெள்ளாமல் எல்லாவற்றிலும் அவருடைய உடன் ஊழியர்கள் யாவருக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக நாம் எல்லாரும் ஜெபித்துக் கொள்வோம். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய கலைஞர் சபையை சார்ந்த சகோதரி மெருன், அதாவது பிரசன்னாவுடைய சகோதரி மெருன் சந்துரு, அவருடைய கணவர் சந்துரு, அந்த சந்துருடைய அம்மா மிகவும் சீரியஸாக இருக்கிறார்கள், ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கிறாங்க. நேற்று அந்த செய்தி அது. ஆகவே அருமையான மெருன் சந்துரு, அந்த சந்துருடைய தாயார் அவளுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். எல்லாரும் கண்களை மூடி இப்படி நாம் ஜெபிக்கலாம். ஆமென். எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்கலாம். இந்த கொரோனா வியாதிகள், கொரோனா கிருமிகள், வைரஸ் அதாவது ஒருவரையும் தாக்காதபடி ஒரு பூரண விடுதலை தேசத்திற்கும் நம்முடைய சபையாருக்கும் தரத்தக்கதாகவும், தொடர்ந்து பலகீனமாயிருக்கிற அருளப்பன் அவளுக்கு அந்த நல்ல சுகத்தை தரும்படியாக அப்படியாகவும், பலகீனமாயிருக்கிற அருமையான சந்துருடைய தாயார் அவர்கள் சவிதா ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல சுகத்தை தரும்படியாகவும், அதுபோல் ஆண்டவரே மரணத்தை சந்தித்த தேவராஜ் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலை தரும்படியாகவும், இந்த குடும்பத்தில் யாவருக்கும் ஆறுதலை தரும்படியாக மன்றாடுகிறோம். தேவன் பலப்படுத்தும், சுகத்தை தாரும், தேற்றும், ஆற்றும், வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல பிறந்த நாளை காண்கிற அருமையான அபேல், குழந்தை அபேலுடைய பிறந்த நாளை கர்த்தர் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்து, அந்த மகனை ஆசீர்வதித்து, இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து, எல்லா நன்மையும் கிருபை பெருகும்படியாக, பிள்ளைகள் நல்ல ஞானத்தையும் பெருக செய்யும்படியாக கொண்டாடுகிறோம். ஆண்டவரே தேவ கிருபை அவரோடு இருப்பதாக. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். மற்ற புதன்கிழமை நடக்கிற அந்த ரெண்டு குடும்பத்தாருடைய திருமண கரைகளை நன்மையாய் ஆசீர்வாதமாய் நடத்தி தருகிறாக. ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசு. அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை அவரோடு இருப்பதாக. அதுபோல எங்கள் ஒவ்வொரு கிளைசோடைய உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரோட தேவ கிருபை நிறைவாய் இருந்து வழி நடத்த ஆண்டவரே உமக்கு நன்றி. கடந்த நாளிலே கூட கன்னட பாளையத்திலே பலகீனமாக இந்த சகோதரி லேசாவுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்திற்காகவும், அதுபோல பாஸ்டர் தேவதாசோடு கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்திற்காகவும் நன்றி செலுத்தின ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அது போலவே நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து நன்மை செய்கிறாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சபையார் யாவரையும் பாதுகாத்து பலப்படுத்தும், கர்த்தர் வழி நடத்துகிறாங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்னும் திருமணத்திற்காக அநேக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் திருமணத்திற்காக பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். யாவதையும் கர்த்தர் நன்மையாய் நடத்தி தர முடியாய் மன்றாடுகிறாங்க. தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்தை தருவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலைகளை தருவீராக. கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. தேசத்தில் உடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அந்த சீன எல்லையில இருக்கிற பதட்டங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவர் தேசம் இருக்கிற பொருளாதார வீழ்ச்சியை கர்த்தர் நீக்கி போட்டு தேசம் செழிப்பாக என் ஆண்டவர் உதவி செய்வீராக. தேசம் சுகித்திருக்க தேவன் உதவி செய்வீராக. தேசத்து ஜனங்கள் நன்மையை புசிக்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. யாரும் நம்முடைய கிருபை பெரிதாக இருக்கட்டும். சமார்ந்த தேவன் தாமே நீர் மகிமையான காரியங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் செய்கிறார். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நாம் உற்சாக காணிக்கைகளை நாம் கர்த்தருக்கு செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கொரோனா நாட்களில் ஏப்ரல், மே, ஜூன் முடிய போகிறது. மார்ச்சில் ஒரு சில வாரங்கள் இதெல்லாம் கர்த்தர் நடத்தினார்.
எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகளை கர்த்தர் நடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாக, சூழ்நிலை கர்த்தர் மாற்றும்படியாக, ஒவ்வொரு பிள்ளையுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிரிக்கும்படியாக தொடர்ந்து ஜெபிக்கலாம். இப்பொழுது கர்த்தருக்கு உற்சாகமாய் நாம் கொடுப்போம். கர்த்தர் அதுக்கு ஏற்ற பிரதிபலனை நமக்கு பன்மடங்காய் திரும்ப தருவார். ஆமென். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கர்த்தர் நல்லவர். கொடுத்த கரங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் அந்த காணிகளை கையில் வைத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதுக்குள்ள பிரதிபலனை பன்மடங்காக தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தருக்கென்று கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கிற கரங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உதாரத்துவம் உள்ள ஆத்துமா செழிக்கும் என்று வேதம் சொல்கிறது. உதாரத்துவம் உள்ள ஆத்துமாக்களை செழிக்க செய்கிற தேவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே பிரியமுள்ள தேவன். ஆண்டவரே, கர்த்ததாமே உடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவனை செழிக்க செய்வீராக, பன்மடங்கு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய ஒவ்வொரு பிரயாசங்களிலும் நீர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக ஆண்டவரே தேவன் செய்வீராக. ஒன்றில் நாங்கள் குறைபட்டு போகாதபடி எங்களை ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலனை என் ஆண்டவர் நிறைவாய் தருவீராக. கிருபை அவரோடு இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். ஒன்று யோவான் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13-14 வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 13-14. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14 வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கவனியுங்கள்,
இந்த நாளிலே இந்த 2 வசனங்களை நாம் வாசித்த பொழுது ஒன்று தெரிகிறது. பிதாவோட ஐக்கியம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம், பரிசுத்த ஆவியுடன் ஐக்கியம். திரித்துவ தேவன், திரியேக தேவன். ஆமென். So God of Trinity, so only God. கவனிங்கள், இந்த நாளில் இந்த செய்தியுடைய தலைப்பு தேவனோடு ஐக்கியம். தலைப்பு தேவனோடு ஐக்கியம். நீங்கள் தேவ ஐக்கியம் என்று சொல்லலாம், தேவனோடு ஐக்கியம் என்று வைத்துக் கொள்ளலாம். பிதாவோடு ஐக்கியம், குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம், பரிசுத்த ஆவியோட ஐக்கியம். நம்முடைய தேவன் திரியேக தேவன் என்று வேதம் சொல்கிறது. சரி, கவனிங்கள், இன்றைய காலகட்டத்தில் ஏறக்குறைய 3 மாதம் அளவாக சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. சபையை நாம் திறக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. வழிபாட்டு தலங்கள் தமிழகத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறது. இது அரசாங்க சட்டம். இன்றைய தினம் 13வது சண்டே, இஸ் 13th சண்டே, 13 13வது சண்டே. இந்த சண்டே 14 எஸ் 14 14th சண்டே. என்னன்னா மார்ச்சில் ஒரு சண்டே இருக்கும். கவனிங்கள், இந்த இத்தனை சண்டே, இந்த இத்தனை ஞாயிறு ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம பொதுவாக இன்னைக்கு எல்லாமே ஏறக்குறைய ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு இருக்கிறோம். ஆன்லைன் சர்வீஸ் வேறு வழி இல்லை. யூடியூப், ஃபேஸ்புக், இதை எத்தனை பேர் பார்க்குறாங்க. நான் சொல்ற சபையை நான் இலக்காய் வைக்கிறேன், சபையை ஃபோக்கஸ் பண்ணுறேன். நம்முடைய சபை மக்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்கிறாரா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் பார்க்கிறார்கள், அதில் ஐக்கியமாகிறார்கள். ஆனால் அநேகருக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. கிராமங்களில் அந்த வசதிகள் இல்லாதபடினாலே அவளால் அதை பார்க்க முடியவில்லை. இதுதான் உண்மை. சரி, பார்த்தவர்களும் ஏதோ ஒரு சில வாரங்கள் ஓகே. ஆனால் இது நாட்கள் கூட 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 ஒரு சோர்வு எல்லாருக்கும் வருகிறது. என்னதான் நீங்க ஆன்லைன் சர்வீஸ்ல நீங்க இந்த ஆராதனையை பார்த்தாலும் நேரில் பார்த்தது மாதிரி வர, நேரில் கலந்து கொள்வது போல, நேரில் ஐக்கியமாவது போல வராது. இட்ஸ் நேச்சர். ஆன்லைன் சர்வீஸ் தான். சபை கொடுகை தான். ஆனால் சூழ்நிலைகள் அப்படியா இருக்கிற அப்படின்னாலே நான் வேறு வழி இல்லை. வே. ஆகவே நான் என்ன செய்கிறோம், நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை தான் நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. எல்லா சபைகளும் அதை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் இந்த ஆராதனை நடந்தாலும், ஆன்லைன் சர்வீஸில் நம்முடைய மீடியா யூடியூப், ஃபேஸ்புக் நடந்தாலும், கவனிங்கள், இன்றைய செய்தி தேவனோடு ஐக்கியம் என்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். சபையாரை நன்றாக கவனியுங்கள், சபை மக்களை நன்றாக கவனியுங்கள். இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள், சந்தோஷம். சிலரால் கலந்து கொள்ள முடியவில்லை, சிலர் அநேகரை விட்டு விடுகிறார்கள். நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிற ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னார், எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, அங்கே உங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டி, எந்த வசதிகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எந்த செல், ஸ்மார்ட் செல்லோ அந்த செல், எந்த செல் இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்க கையில உங்களுக்கென்று ஒரு சமூகம் இருக்கிறது. அங்கே நீங்கள் முழந்தாள் படிட்டு தேவனோடு ஒரு ஐக்கியப்படுங்கள். இந்த நாளில் இது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இனி எத்தனை நாட்களுக்கு இந்த வழிபாட்டு தலங்களில் நிலைமை இப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எஸ்பெஷலி நம்முடைய 4 மாவட்டங்கள், இன்க்ளூடிங் சென்னை, கொரோனாக்கள் இந்த எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டம் என்ன நடக்கும், என்ன அரசாங்கம் செய்யும் என்று யாருக்கும் விளங்கவில்லை, தெரியவில்லை. ஒருவேளை இப்பொழுது இருக்கிற நிலைமைகள் கொஞ்சம் தொடரலாம்.
தெரியாது. எது எப்படி இருந்தாலும் சபை மக்களை நன்றாக கவனியுங்கள், சபையோரை நன்றாக கவனியுங்கள். நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியத்தை விட்டு விடாதிருங்கள். தேவனோடு ஒரு நேரத்தை நீங்கள் செலவழியுங்கள். உங்கள் முழங்காலை முடக்குங்கள், இல்லாட்டில் எதோடு அமர்ந்திருங்கள். நீங்கள் இருக்கிற இடம் தான் தேவ சமூகம், நீங்கள் இருக்கிற இடம் தான் தேவ சபை. தேவனை நோக்கி பாருங்கள், தேவனோட ஐக்கியமா தேவ ஐக்கியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தையும், குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தையும், பரிசுத்தாவோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விடாதீர்கள். இட்ஸ் a humble request, தாழ்மையான வேண்டுகோள். கவனியுங்கள். ஏன் என்று சொன்னால் அதுதான் நாளுடைய செய்தியாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனம் கூட இருக்கிற, வாசித்து விட்டு நாம் சொல்லலாம். அப்போஸ்தலர் நடபடி 17:26-27 வாசிங்கள். அப்போஸ்தலர் 17:26-27. அப்போஸ்தலர் 17:26-27. மனுஷரில் உள்ள மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நல்ல கவனிகள், நல்ல வார்த்தை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு எல்லைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது முன் குறிக்கப்பட்ட தீர்மானங்கள் தேவனால். இந்த வார்த்தையை எடுத்து நான் செய்திக்கு வரவில்லை. இந்த வசனத்தை வாசிக்கிற அப்படின்னால எனக்கு சொல்லுகிறேன். நான் அவர்களுக்கு ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அந்த இடம் கிடைக்கலையே, இந்த வீடு கிடைக்கலையே, இந்த கிரவுண்டு கிடைக்கலையே, அது கிடைக்கல, இது கிடைக்கல, யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்குரியதை உங்களுக்கு தருவார். அது ஏற்கனவே எல்லைகள் குறிக்கப்பட்டாகிவிட்டது. சரி, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாக கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. இந்த நாட்களிலே அருமையானவர்களை கவனியுங்கள். பூமியில் இருக்கிற எல்லாருக்கும், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களும் என்ன பண்ணணுமா? அவரை தடவியாயும் கண்டுபிடிக்கணுமா? யார் தெரியுமா தடவுவாங்க? தடவுற ஆள் யாரு? குருடர்கள் தடவுவாங்க, பார்வையற்றவர்கள் தடவுவாங்க. பார்வை உள்ளவன் தடவ மாட்டான், நேர பார்ப்பான். ஏன் இந்த வார்த்தை இங்க பயன்படுத்திருக்காங்கன்னு சொன்னால், இன்னைக்கு மனுஷ ஜாதிகளுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படியாயும் கண்டுபிடிக்கணும், தடவியாயும் கண்டுபிடிக்கணும். யாரை? தன்னை உண்டாக்கின தேவனை, தன்னை படைத்த தேவனை. ஆமென். அருமையான கவனிங்கள். அப்போ இது இனியும் காலம் செல்லாது. இது மிகவும் கடைசி நாட்கள். அங்கே சொல்லப்படுகிற மனுஷ ஜாதியான சகல ஜனங்களும் காக ரத்தம் சிந்தினார், ஒரே ரத்தத்தினாலே என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் எல்லோரும் தடவியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவர்கள் பிழைப்பார்கள். கர்த்தரை தேடினால் அவர்கள் பிழைத்திருப்பார்கள். சரி, ஓகே. வாட் அபௌட் அஸ்? சபை என்ன செய்யணும்? நாம் எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்? அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நாம் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடித்த நாம் இப்போ எப்படி இருக்கிறோம்? இன்னும் நாம் தடவி கொண்டிருக்கிறோமா? இந்த கொரோனா இன்னைக்கு சபைகளை அடைத்து போட்டு விட்டது. நமக்குள் இருக்கிற உற்சாகத்தை அடைத்து போட்டு விட்டது. நமக்குள் இருக்கிற அந்த தேடுகிற இருதயத்தை அடைத்து போட்டு விட்டது. நமக்குள் இருக்கிற தாகத்தை, வாஞ்சையை அடைத்து போட்டு விட்டது. இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், அடைக்கப்பட்ட அவைகள் திறக்கப்படட்டும். மறுபடியும் நீங்கள் கர்த்தரை வாஞ்சையோடும் தாகத்தோடும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், நாடுங்கள். ஆமென். அவன் சபையை திறக்கிறான திறக்கலையோ, வழிபாட்டு தலங்களை திறக்கிறான திறக்கல, அடுத்த கட்டம், அடுத்த ஸ்டோரி. அது ஆன்லைன் சர்வீஸ் வருதோ வரலையோ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
நீங்கள் இருக்கும் இடத்திலே நீங்கள் எப்படியாயும் அவரை தேடுங்கள். தேவ சமூகத்தை நீங்கள் நஷ்டப்படுத்தி விடார்கள். தேவ ஐக்கியத்தை நஷ்டப்படுத்தி விட வேண்டாம். இது மிகவும் கடைசி நாட்கள். இப்பொழுது வந்திருக்கிறதெல்லாம் பிசாசு மகாபரிய தந்திரத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறான். மகாபரிய தந்திரத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறான். உற்சாகமாய் வந்து எடுத்து ஒரு 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 லெவலுக்கு வந்தாங்க ஜனங்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் மறுபடியும் பின்வாங்க செய்து கொண்டிருக்கிறான். சபைகளை நான் பேசுகிறேன். சபைகளை குறித்து பின்வாங்க செய்கிறான். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் பின்வாங்கி செல்கிறார்கள். ஆன்லைன் சர்வீஸ்ல கூட இப்பொழுது ஒரு சோர்வு வந்து விட்டது, ஒரு பின்வாங்குதல். அருமையானவர்களை கவனிங்கள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சபை மக்களோடு பேசுகிற காரியம், நீங்கள் கர்த்தரை தேட நீங்கள் இனியும் காலங்களை நேரங்களை தள்ளி போட வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை சரியாய் பயன்படுத்தி தேவனோடு கூட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அது நமக்கும் உங்களுக்கும் நல்லது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுங்கள். தேவனோடு கூட சரியான ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு எப்படியாகிலும் அவரை மறுபடியும் இழந்து போன அந்த உற்சாகத்தை, இழந்து போன அந்த அபிஷேகத்தை, இழந்து போன அந்த ஆவியை ஆமென் தட்டி எழுப்புங்கள். அனல் முட்டி எழுப்புங்கள். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அல்லேலூயா. யாவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன், சபை மக்கள் யாவருக்கும். ஒருவேளை இது யூடியூப் மூலமாக ஒருவேளை அநேகர் கேட்கிறார் சொன்னால் யாவருக்கும் இன்னைக்கு மக்கள் சோர்ந்து போனார்கள். சபை மக்கள், சபை ஊழியர்கள் சோர்ந்து போனார்கள். ஆமென். காரணங்கள் நெருக்கம், பாடுகள், உபத்திரவங்கள். அநேக நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள். அநேக ஊழியர்கள் அவருடைய நெருக்கங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். உண்மை, இது உண்மை. எப்பொழுதோ ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்துக்கு நாங்கள் கிராம ஊழியம் சென்றிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு முறை நான் அவரோடு தொடர்பு கொண்டு பேசினேன். அதுக்கப்புறம் எந்த தொடர்பும் கிடையாது. 4 ஆண்டுகள் கழித்து, அதாவது பேசினதுக்கு பிறகு இப்பொழுது நேற்று அவர் பேசுகிறார். நான் யாருன்னு கேட்டேன். ஐயா ஞாபகம் இல்லையா, நான் சோ எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது ஐயா, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நான் உங்களை விசாரிக்க முடியாதான், இருபத்தில் எனக்கு உந்தப்பட்டது, நான் விசாரிக்க முடியாது, நான் போன் செய்தேன் என்று சொல்லி அவர் பேசினார். நெருக்கங்களை பகிர்ந்து கொண்டார். அநேக நெருக்கங்கள், ஊழியர்களுக்கு நெருக்கம், ஊழியர்களுக்கு நெருக்கம், சபைகளுக்கு நெருக்கம். ஆனால் ஒன்று நான் சொல்லிக் கொள்கிறேன், இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற வார்த்தை, எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த கொள்ளை நோய் மத்தியிலும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை தயவு செய்து விட்டுவிடாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. பிதாவோட ஐக்கியம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம், பரிசுத்த ஆவியோட நமக்கு ஐக்கியம் இன்று அவசியம் தேவை. அல்லேலூயா. யாவருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் இந்த தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், இந்த நாள் முதல் நல்ல தீர்மானத்தோடு நாம் தேவனோடு ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்ளும் என்று சொன்னால் அதனால் கிடைக்கிற நன்மைகள் என்ன? நிறைய நன்மைகள், எல்லாமே நன்மைகள் தான். ஒரு 3 காரியங்களை, நான் முக்கியமான 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக வாசிக்கலாம், சங்கீதம் 4:8. சங்கீதம் 4:8. சங்கீதம் 4:8. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். முதலாவதாக தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற நன்மை தெரியுமா? அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஒரு அலையிலே சொல்லுவோமா? எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். இந்த உலகத்திலே நாம் சுகமாய் தங்கணும் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியிலே, நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த எல்லைக்குள்ளே, நமக்கு அவருடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்ட அந்த இடத்திலே நாம் சுகமாய் தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஐக்கியம், அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற ஐக்கியம். முதலாவது நாம் என்ன செய்யறது என்று சொன்னால், நாம் சுகமாய் தங்கி இருக்கப்படும். அல்லேலூயா. அதுல பாருங்க, அந்த வசனம், அந்த வசனத்திலே சுகமாய், அதுல
அந்த தொடக்கம் எப்படி பாருங்க, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அவர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சுகம் என்றால் என்ன? இங்க சொல்லப்படுகிறது, அவர் ஒருவரே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணு. சுகம் என்றால் என்ன? வீடு, வாசல், பங்களா, பணம், பேங்க் பேலன்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்று அவளை நினைக்கலாம், அல்லது சிலர் நினைக்கலாம். அது அப்படி கிடையாது, அது அப்படி இல்லை. ஆமென். 1 யோவான் 3:4 வாசித்தோம் அல்லவா? அந்த முதல் வசனம் 1 யோவான் 3:4 அதை மறுபடியும் அந்த வசனத்தை அந்த கடைசி சந்தோஷமாய் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 யோவான் 3:4 வாசம் அல்லவா? 1 யோவான் 1 அந்த 4ஆம் வசனம். நீங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. அல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. அதே போல சங்கீதம் 4:8 சமாதானத்தோட படுத்துக்கொண்டு. அப்போ இந்த 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது சந்தோஷத்தோடும் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாகவும் சமாதானத்தோடு படுத்து நித்திரை பண்ணும்படியாகவும் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் சுகம். அல்லேலூயா. வேற எதுவும் கிடையாது. நீ எந்த இடத்துல இருக்கிறாய் இப்படிலாம் கிடையாது. சமாதானத்தோடு உன் சமாதானம் நிறைவாய் இருக்கிறதா? நீ சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்கிறாயா? உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கிறதா? நீ சுகமாய் இருக்கிறாய் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நீ சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்கிறாயா? நீ சுகமாய் இருக்கிறாய். உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கிறதா என்றால் நீ கர்த்தர் உன்னை சுகமாய் தங்க பண்ணி. ஆமென். அல்லேலூயா. இதுதான் அவரோடு இருக்கிற ஐக்கியத்தின் என்ன சொல்றது, நன்மையாய் இருக்கிறது. ஆமென். அதுதான் அவருடைய ஐக்கியத்தின் நன்மையாய். கவனியுங்கள், கடந்த நாளிலே இதை நாம் வாயின் வார்த்தையிலே சொல்வது எளிது, ஆனால் அதை புரிந்து கொள்வது எப்பொழுது என்று சொன்னால் அதை அனுபவிக்கும் பொழுது. ஒருவன் இதை சரியாய் அனுபவிப்பான் என்று சொன்னால் அதனுடைய மேன்மை விளங்கும். மேன்மை விளங்கும். நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், பணம், வசதிகள், பங்களாக்கள், அது இது இதெல்லாம் கிடையாது. சுகம் வசனத்தின்படி அவனுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கிறது என்று சொன்னால் அவன் கர்த்தர் அவனை சுகமாய் தங்க பண்ணுகிறார். அவன் சமாதானத்தோடு படுத்து நித்திரை பண்ணுகிறான் என்று சொன்னால் கர்த்தர் அவனை சுகமாய் தங்க பண்ணுகிறார். அப்ப நிறைவான சந்தோஷம் என்பது என்ன என்று சொன்னால் அது கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஐக்கியம் தான், கர்த்தரோடு நடக்கிற அந்த வாழ்க்கை. கடந்த நாளிலே ஒரு பிரபல பத்திரிகை உடைய செய்தியை நான் படித்தேன். அதில் தமிழகத்தில் ஒரு பிரபல பத்திரிகை, ஒரு குடும்பத்தார் மகாபலிபுரம் அந்த ரோட்ல போற ரோடு, மகாபலிபுரம் போற ரோட்ல அங்கே ஒரு ஓஎம்ஆர் ரோடு ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்காங்க. அந்த பங்களாவுடைய அந்த இருந்த அவருடைய அந்த பங்களாக்கு அந்த இருக்கிற இடம் 3.5 ஏக்கர். 3.5 ஏக்கர்ல அவ்வளவு பெரிய பங்களாவை கட்டியிருக்கிறார்கள். அந்த அந்த ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கிற வீடுகளிலே மிகப்பெரிய வீடு. 3.5 ஏக்கர் என்று சொல்ல நீங்கள் கவனித்துக் 3.5 ஏக்கர்ல அந்த வீடு அமைந்திருக்கிறது. அதை சுற்றி எல்லாம் வீடு மற்ற காரியம். இது யார் கட்டியிருக்கார் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்திலே வேலை செய்கிற, அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒரு உயர் அதிகாரி, ஒரு IAS. அவருடைய கணவர் ஒரு IPS. இவர்கள் தான் இப்பொழுதும் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் நம்முடைய தமிழக அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய இன்றைய மதிப்பு என்று சொல்லி அந்த பத்திரிகை சொல்கிறது 150 கோடி ரூபாய். 150 கோடி 150 crores என்று சொல்லி அந்த பத்திரிகை சொல்லி, சாதாரண பத்திரிகையில் ஒரு பிரபலமான பத்திரிகை. சரி, இருக்கட்டும்.
இப்போ நான் அந்த பத்திரிகை செய்தியை வாசித்து விட்டு நான் யோசித்து பார்த்தேன். இந்த 150 கோடியில 3 ஏக்கர்ல இந்த வீடு அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளாகிலும் சமானத்தோடு படுத்து நித்திரை செய்வார்களா? நிச்சயமாக இல்லை. அவருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்குமா? நிச்சயமாக இல்லை. எப்படி நீங்க சொல்லலாம் என்று அவர்களை நீங்கள் கேட்கலாம். கவனியுங்கள், அமெரிக்க அதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட அவருக்கு ஒரு மாத சம்பளம் உண்டு. அவர் கூட இதை கட்ட முடியாது. அவருக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு சொன்னா அதை கட்ட முடியாது. அவருடைய சம்பளத்தில் கட்ட முடியாது. அமெரிக்க அதிபருடைய சம்பளம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அமெரிக்கா கவர்மெண்ட் கொடுக்கல, அது கூட கட்ட முடியாது. அப்படி என்றால் இது அவர்கள் நேர்வழியிலே அவர் சம்பாதிக்கவில்லை. 150 கோடி ரூபாய் நேர்வழியில நிச்சயமா சம்பாதிக்க முடியும். அதை பல குறுக்கு வழியிலே அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். சம்பாதித்து அதை அவர் கட்டியது. இது உண்மை. உண்மை நிச்சயமா விளங்கும். அப்ப அந்த குறுக்கு வழியில சம்பாதித்ததுனால அவர்களுக்கு சமாதானம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா என்று சொன்னால் நெவர். இருக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய மனசாட்சி வாதிக்கும், நிச்சயமாக வாதிக்கும். அவன் நிச்சயமாக அவருடைய மனசாட்சி. இப்பொழுது அந்த கொரோனா நாட்களில் தான் அவருடைய கிரக பிரவேசம் நடத்தினார்களாம். 21 மாவட்ட, தமிழகத்தில் இருக்கிற 21 மாவட்ட கலெக்டர்ஸ் வந்தாங்களாம். அந்த கிரக பிரவேசம் வந்து சென்றதாக அந்த பத்திரிகை சொல்லுது. அவருடைய மனசாட்சி வாதிக்கும். ஏனென்றால் எந்தெந்த வழியில் வந்தது, எந்தெந்த வழியில் அவர் சம்பாதித்தது அவர்கள் 2 பேருக்கு நன்றாக தெரியும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் 2 பேருமே ஒரு கிறிஸ்தவ பின்னணி உடையவர்கள். கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிறிஸ்தவ பின்னணி உடையவர்கள். அவர் நிச்சயமாக வாதிக்கும், மனசாட்சி வாதிக்கும். இது உண்மை. அருமையானவர்களே, தேவன் ஒருவனை சுகமாய் தங்கப்படுகிறார் என்று சொன்னால் இப்படி அல்ல. அவருடைய வழிகள் வேற. இந்த நாட்களிலே நீ படுத்து நித்திரை பண்ணுகிறாயா, சுகமாய் நித்திரை பண்ணுகிறாயா, நிச்சயமாக தேவன் உன்னோடு இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஒருவேளை மேல பார்த்த ஒரு ஓலை கொட்டாயா இருக்கலாம். உன் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். நீ படுத்தவனே உனக்கு நித்திரை. ஏனென்றால் உன் மனசாட்சி வாதிக்காது. உன்னுடைய உழைப்பினாலே கட்டப்பட்ட வீடுதான் இந்த கொட்டாய், ஓலை கொட்டாய். உன் மனசாட்சி நிச்சயமாக வாதிக்காது. நீ படுத்து நித்திரை பண்ணுவாய் சமானத்தோடு. உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். இதுதான் திருத்துவ தேவன், அந்த ஒரே தேவன், உண்மை தேவனோடு ஒருவன் வைக்கிற ஐக்கியத்தாலே கிடைக்கிற முதல் நன்மை. அல்லேலூயா. ஆமென். மனசாட்சி வாதிக்குமா? பவுல் இதைதான் சொல்லுகிறார். பவுல் ரோமர் 2:15 வாசிங்கள். ரோமர் 2:15 வாசிக்கலாம். ரோமர் 2:15. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும், அவர்களுடைய மனசாட்சி கூட சாட்சியிடுகிறதினாலும், இதனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும், நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். கவனிங்கள், அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு பாயிண்டை கொண்டு வர, நியாய பிரமாணத்தை குறித்து கொண்டு வர. இப்போ அது நமக்கு தேவையில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனக்கடினத்திற்கும் இல்லை, சாரி, ரோமர் 2:15 அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறனால, நிலவணிகள் அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறனால. அப்ப சாட்சி எங்கிருந்து வருது? மனசாட்சியிலிருந்து வருது. குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும். ஒரு மனுஷன் ஒருத்தர் இருந்தா அந்த மனசாட்சி கான்சியஸ் சொல்வார்கள். இதில் குற்றம் உண்டு, இதில் குற்றம் இல்லைன்னு சொல்லி அவன் மனசாட்சி பேசிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும். ஒரு கவிஞன் பாடினான், என்ன பாட்டு? நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி, அது உள்ளத்தின் சாட்சியம்மா. ஒரு பாடல். நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சி உண்டு,
ஒன்று மனசாட்சி, அது என்னவா? உள்ளத்தின் சாட்சி. இதுதான் இந்த வசனம். இங்கிருந்து ஒரு எழுதுப்பான்னு நினைக்கிறேன். குற்றம் உண்டு, குற்றம் இல்லை, பேசிக்கிட்டே இருக்கும். ஆமென். இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர் 9:2. அதே பவுல் என்ன சொல்கிறார்? ரோமர் 9:2. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. எவ்வளவு அழகாய் பேசுகிறார் பாரு. கவனிங்கள். எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, அவர்களை போல இல்லையே, இவளை போல இல்லையே என்னதான் சொல்லி யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு இருக்கோ இல்லையோ சமாதானம் நிறைந்த நிறைவான சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை. அது எங்கு கிடைக்கணும்னால் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தினாலே. வேற எங்கேயும் கிடைக்காது, வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. அண்ணாந்து பார்க்கிற மாளிகையை கட்டியிருக்கிறான். படுத்தா நித்திரை இல்லை, படுத்தா அவன் சந்தோஷம் இருப்பதை போல காட்டுகிறார்கள். அது நிறைவான சந்தோஷம் இல்லை. அவன் அல்லேலூயா. ஆனா தேவன் தம் ஜனங்களுக்கு கொடுப்பது நிறைவான சந்தோஷம். சங்கீதம் 4:7 வாசிங்க. சங்கீதம் 4:7 வாசிங்க. நல்ல ஒரு வசனம் இருக்கிறது. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திற்கு. இதாங்க தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் கிடைக்கிற முதல் நன்மை. தானியம், தானியம் சொன்னா செழிப்பை குறிப்பதாக எவ்ரிதிங். தானியம், திராட்சை ரசம் அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் உள்ளதை எழுதியிருக்கு. திராட்சை ரசம் செழிப்பை குறிப்பதாக இருக்கு. நீ என்னதான் செழிப்புடையவனா இருந்தாலும் அது உன் இதயத்திற்கு நிறைவான சந்தோஷம் இல்லை. அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்திற்கு தந்தி. ஏனென்றால் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இதை நாம் ருசித்து பார்க்கும் பொழுது, இதை அனுபவிக்கும் பொழுது அது விளங்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் சொன்னேன் நான். ஆமென். இன்னைக்கு வந்து வியாதிக்கு காரணம் என்ன என்று சொன்னேன். ஒன்று பாவம் என்று சொன்னேன், இன்னொன்று பயம் என்று சொன்னேன். மனிதன் இன்னைக்கு ஒரு கூட்டம் பாவத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு கூட்டம் பயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இது ரெண்டு வியாதிகளுக்கு காரணமே அதான். கொரோனாவை குறித்த உள்ள பயத்தை காட்டிலும் கொரோனாவை குறித்து பயம் உறுத்துறாள் பார்த்தீங்களா, அதுவே பெரிய வியாதி. அதுவே பெரிய வியாதி. ஒவ்வொரு நியூஸ் பேப்பரை தந்தா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நியூஸ், டிவியை தந்தா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நியூஸ். முதல்ல கொரோனாக்கு அறிகுறி சொன்னான். என்ன சொன்னா? காய்ச்சல் வரும், இருமல் வரும், சளி வரும், அது வரும், இது வரும்னா. அப்புறம் சொன்னா இல்லை அறிகுறியே இல்லாட்ட கூட கொரோனா இருக்குன்னா. இன்னும் பயந்துட்டாங்க ஜனம். அறிகுறியே இல்லாமலே கொரோனாவா? இன்னும் பயம். இந்த பயத்திலே பாதி கொரோனா வரும். உண்மையா? முதல்ல நம்ம சொன்னோம் நல்லவேளை எனக்கு சளி இல்லை, எனக்கு காய்ச்சல் இல்லை, நான் கொரோனா இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்போ எந்த அறிகுறி இல்லாமலே கொரோனா வரணும். இப்படி சொல்லி 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 பயமுறுத்தி பயமுறுத்தி ஜனங்களை கவனிகள். இதற்கெல்லாத்துக்கும் மறந்து என்ன சொன்னார்? தேவனோடு இருக்கிற ஐக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பாவத்தினாலே உனக்கு வியாதி வந்துன்னா பாவ மன்னிப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. வெரி சிம்பிள். இன்னைக்கு அநேக பாவத்தினாலே அவருடைய மனசாட்சி வாதித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த கால பாவங்கள், நடந்து செய்து கொண்டிருக்கிற பாவங்களை மனசாட்சி வாதிக்குது. அவளுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நித்திரை இல்லை. இதுக்கு என்னங்க மருந்து? உன்னை உண்டாக்கின தேவனை, உன்னை படைத்த தேவனை அறிந்து கொண்டு நீ தடவியாலும் கண்டுபிடித்து அவரோடு ஐக்கியப்படு.
பாவங்கள் மன்னிக்கப்படும், வியாதி இல்லை, நித்திரை, சமாதானம், நிறைவான சந்தோஷம். எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. It's very easy. இலவசமாய் கொடுக்கிறார். வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். பயத்துக்கு நீங்களாகுங்கள். பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். அல்லேலூயா. அருமையான இந்த நாளிலே இப்படிப்பட்ட அந்த அருமையான அந்த இந்த சமூகத்தின் மேன்மை ருசிங்க. கொரோனா நாட்கள் 3 மாதத்தில் நமக்கு எவ்வளோ நஷ்டங்கள் வந்தது. தேசம் நஷ்டம், உனக்கு நஷ்டம், எனக்கு நஷ்டம், எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ நிறைய தீமைகள். ஒரு சில நன்மைகள் இருந்தது, கொரோனாவில் நன்மைகள் இருக்கு. ஆனால் இருக்கு. என்ன நன்மை? கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சது, கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சது. சிலர் ஓடிக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சது. குடும்ப உறவுகள் கொஞ்சம் மேன்மைப்பட்டது. குடும்ப உறவுகள் அப்படி சில நன்மைகள் இருந்தது, உண்மைதான். ஆனால் நிறைய தீமைகள், நிறைய நஷ்டங்கள், நிறைய இழப்புகள் உலகத்தின் பார்வை. ஆனால் தேவ ஜனத்திற்கு அவைகள் நஷ்டங்கள் அல்ல, அவை தீமைகள் அல்ல, அவை இழப்பு அல்ல. ஆமென். அல்லேலூயா. இதான் உண்மை. புரிந்து கொள்வோம். கர்த்தர்களே பலனடைவோம். அல்லேலூயா. கர்த்தர்களே பலனடைவோம். பிரசங்கி 3:8 வாசிப்போம். பிரசங்கி 3:8 வாசிக்கலாம். டக்குன்னு வாசிப்போம். பிரசங்கி 3:8. பிரசங்கி 3:8. யுத்தம் செய்ய ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ணுற காலம், கொரோனா காலம் யுத்தம் பண்ற காலமா? அதற்குள்ளே ஒரு காலம் வைத்திருக்கிறார் தேவ ஜனங்களுக்கு, சமாதானத்தின் காலம். எரேமியா 29:11 வாசிங்க. எரேமியா 29:11. எரேமியா 29:11. எரேமியா 29:11 டக்கு வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான உங்கள் மேல் நான் நினைத்திருக்கிறேன். அவைகள் நீங்க நினைக்கிற தீமைக்கல்ல. இந்த கொரோனா தீமைக்கல்ல. தேவ ஜனத்தை குறித்து நான் பேசுகிறேன், தேவ சபையை குறித்து பேசுகிறேன். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு. நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. ஆமென். நஷ்டம் போலதான் இருக்கும், பெரிய இழப்பு போலதான் இருக்கும், பெரிய தீமை போலதான் இருக்கும். ஆனா அவை தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. நான் சொல்வது யாருக்கு? தேவ சபைக்கு சொல்லுகிறேன். ஆனா தேவனோட ஐக்கியத்தை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு நிறைய நஷ்டம் ஆயிட்டியா, நிறைய இதாயிட்டியா, திருமணம் எப்படியெல்லாம் நடக்குன்னு நினைச்சேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு ஐயா, எவ்வளோ எதிர்பார்த்து இருந்தேனே, எத்தனையோ திருமணங்களுக்கு நான் மொய் செய்தேனே இருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ திருமணங்களுக்கு நான் மொய் செய்தேனே. இப்போ எங்கள் வீட்டில் முதல் திருமணம் ஒன்றுமே இல்லை, புஷ்ஷுன்னு ஆகி போச்சா. அவை தீமைக்கானவைகள் அல்ல, நன்மை. நீங்கள் தேவனோட ஐக்கியப்பட்டு பாருங்க, நீங்கள் நடந்து பாருங்க. ஆமென். காரியங்கள் விளங்கும். இதை நம்ம சொன்னால் புரியாது, அது நடக்கும்போது அந்த அனுபவத்தை பெறும்பொழுது விளங்கும், புரிய வரும். ஆமென். சங்கீதம் 29:11 வாசிங்க. அதுவும் 29:11 எரேமியாவும், சங்கீதம் 29:11 வாசிங்க. சீக்கிரம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பக்கத்துல பாருங்க. கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவார், சமாதானத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாக செய்வார். முதலாவதாக என்னது? தேவனோடு இருக்கிற ஐக்கியம். நான் சொன்னேன், சபையை பார்த்து தேவ ஐக்கியத்தை விட்டு விடாதே. சபை திறக்கிறது அடுத்த கதை. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விடாதே, அதனால கிடைக்கிற நன்மைகள். அவர் ஒருவரே உன்னை சுகமாய் தங்கப்பட்டார். இரண்டாவதாக வாசிக்கலாம். சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8 வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இரண்டாவது என்ன தெரியுமா? நம்ம
உன்னை நேர்த்தியான பாதையிலே நடத்துவார். ஆமென். நீ Hallelujah. தேவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளலாம். ஐக்கியத்தை விட்டு விடாதபடி தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நீ அமர்ந்திருந்து உனக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால், இரண்டாவதாக உனக்கு கிடைக்கிற நன்மை, உன்னை நேர்த்தியான பாதையிலே அவர் நடத்துவார். Amen. அல்லேலூயா. Hallelujah. முதலாவதாக என்ன சொன்னேன்? உன்னை சுகமாய் சுகமாய் தங்க தங்க பண்ணுகிறார். மறந்துடாதீங்க, இப்பதான் சொல்லி முடிச்சிருக்கேன். அவர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறார். சுகம், அந்த சுகத்துல வர்றதுதான் சமாதானமும் சந்தோஷமும். உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் நம்பர் 1. இரண்டாவது, உன்னை நேர்த்தியான பாதையில் அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய பாதைகளை சீர்படுத்துகிறவர். நீ நடக்க வேண்டிய வழி பாதையை நான் உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நீ எந்த பாதையில் நடக்கணும், எப்படி நடக்கணும், எவ்வளவு தூரம் நடக்கணும், எப்படியெல்லாம் நடக்கணும், எதற்கு நடக்கணும், ஏன் நடக்கணும், எல்லாத்தையும் பேசுகிற ஆண்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இவங்க சொன்ன வசனம் சங்கீதம் 32:8 யாரு? முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. 32. நான் உனக்கு போதித்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்லுவேன். உன் எதிர்காலத்துல நீ எப்படி நடக்க எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லுவேன். பேசுகிற ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஜனத்தை பாருங்க, தேவனை அறியாத ஒரு கூட்டம். என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? சந்திரனை பார்க்கறாங்க, சந்திரனை வச்சு ஏதோ அடையாளம், சூரியனை பார்க்கறான், நட்சத்திரங்களை பார்க்கறான். ரிஷபம், மேஷம், கன்னி, துலாம், தராசு என்னதான் சொல்லி ராசி பலனை பார்க்கிறாங்க. இல்ல எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஜோசியரை தேடி சொல்றான். ஜோசியர் என் எதிர்காலம் எப்படி இருக்கு? அவனே பரதேசம் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் கையை காட்டுறான், என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவனுடைய எதிர்காலம் அவனுக்கு தெரிஞ்ச அவன் அப்படி உட்காந்துருக்கான் ரோட்ல. சரி, அவன் ரோட்ல உட்காந்துருக்கிற ஜோசியன். இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பெரிய ஜோசியெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? பெரிய பெரிய ஜோசியர்கள் அவ்வளவு சீக்கிரம் அவங்களால பார்க்க முடியாது. கடந்த நாளில் நான் ஒரு செய்தியை வாசித்தேன். இந்தியாவில் ஒரு இடத்துல, குஜராத் என்று நினைக்கிறேன், ஒரு பெரிய ஜோசியர், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை அவளை வந்து பார்ப்பாங்களாம். பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை வந்து பார்ப்பாங்களாம், அப்பாயின்மெண்ட் வாங்கி. இப்போ கொரோனா வந்துட்டு மார்ச்சில் இந்தியாவில் வந்து சொல்கிறேன். கடைசியில் அவர் சொன்னார், அவர் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு பெரிய ஜோசியர், இந்த கொரோனா, இந்த கொள்ளை நோய் வருகிற மே மாதத்தோடு முடிந்துவிடும் இந்தியாவிலே என்று சொன்னார். வருகிற மே மாதத்தோடு முடிந்துவிடும். இன்னும் 2 மாதங்களிலே இந்த கொரோனா இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார். கடைசி பார்த்தா மே மாதத்தில் அவரே இறந்துட்டார். கொரோனா கடந்த மே மாதத்தில் இது நடந்த சம்பவம். அவர் கொரோனால இறந்துட்டாருங்க. இதான் ஜோசியம், இதான் ஜோசியம். கவனிங்கள், உன் எதிர்காலத்தை நடத்தி செல்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சும்மா அதையே பார்த்து ஏமாந்து விட வேண்டாம். இன்னைக்கு தேவ சபையே, தேவ ஜனமே சும்மா கண்ட இடத்துல போய் நிற்காத, கையை காட்டாத, மறைஞ்சு போய் அதை இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காத, நாள் நேரம் பார்க்காத, நட்சத்திரத்தை பார்க்காத, ராசி பலனை பார்க்காத. அதையெல்லாம் நம்ம ஏமாற்றும். தேவனோட ஐக்கியம் இருந்தால் உன்னை நீ நடக்க வேண்டிய வழியை அவன் உனக்கு காட்டுவார். உண்மையில ஒரு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு நன்மை செய்கிற தெய்வம், அது தீமைக்கானவைகள் அல்ல. இன்னைக்கு இப்படிப்பட்ட பக்க வழியில் செல்கிறவர்களை யாரு நடத்துறான்? பிசாசன் நடத்துகிறான். அவன் யார்? அவன் திருடன். அவன் கொல்லவும் அழிக்கவும் வேறு ஒன்றுக்கு வரான். நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிமாணப்பட நான் வந்தேன். இவ்வளவு அருமையான ஆவியானவர், இவ்வளவு அருமையான ஆண்டவர். இன்னைக்கு நிறைய சபை மக்களுக்கு அது புரியல. பாசுக்கு தெரியாம எங்கேயா போய் சைலண்டா போய் எதையா பாட்டு வந்துடுறாங்க. நடந்து கொண்டிருக்கிறது. பாட்டு போய் ஊதிட்டு வந்துடுறாங்க. இருக்கு, மறைவாக தாயத்தை கிட்டிடுவாங்க. பாசுன்னு பார்க்க போறது நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் கொல்லவும் அழிக்கவும் இன்றி ஒன்றுக்கும் வராது. ஆண்டவரை நம்புங்கள், அவரோடு ஐக்கியம் வைங்க, தேவனோடு ஐக்கியம் வைங்க. எந்த கொரோனா இருந்தாலும் கொரோனா வேண்டாம் சரி, சபை திறந்தாலும் சரி, சபை திறக்கட்டாலும் சரி,
தேவனோடு ஐக்கியம் வைங்க. அவை உன் நன்மையான பாதையில் அவை உன்னை நடத்தும். தேவ ஆவியானவரோடு பேசுகிற ஆண்டவர், தேவ ஆவியானவரோடு பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எசேக்கியேலை பாருங்கள், வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். எசேக்கியேல் 2:1-2 சீக்கிரம். எசேக்கியேல் 2:1-2. அவர் என்னை நோக்கி, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், நீ காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. ஆமென். நீ காலூன்றி நிக்கணும்னா ஆவி உனக்குள்ள வரணும். ஆமென். நீ கால் ஊன்றி நிக்கணும்னா என்ன வரணும்? பரிசுத்தாவி உனக்குள்ள வரணும். தேவனோட ஐக்கியம் வைச்சா பரிசுத்தாவி உனக்குள்ள இருக்கும். அவர் உன்னை இருப்பார், உன்னை பேசுவார், உன்னை நடத்துவார், காலூன்றி நிற்க செய்வார். ஆமென். இந்த எசேக்கியேல் தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்க நேரம் இல்லை. அதை 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? எசேக்கியேலை ஆவியானவர், இந்த ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, நீங்க வீட்டுல வாசிடுங்க, கொண்டு போய் நிறுத்தி அங்க எல்லாம் உலர்ந்து போய் கிடக்காது. பள்ளத்தாக்குல எலும்புகள்லாம் ஒரு பெரிய சேனையாக அப்படியே ஒரு பெரும் திரளாக உலர்ந்து போய் கிடக்கு. அப்போ எசேக்கியேலை கொண்டு போய் காட்டுறாங்கப்பா, இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா? பேகான் முடிக்கான் எசேக்கியேல், இந்த எலும்புகள் உயிரடையுமா? எல்லாம் உளுத்து போய் கிடக்க என்று சொல்லி. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் தம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது என்னாச்சா, அவைகள் அந்த உளுத்து போன எலும்புகள் உயிரடைந்ததா. ஒரு அறிவிலை சொல்லுவோமா? எப்போ உயிரடைஞ்சது? ஆவி உள்ளே சென்ற பொழுது. அருமையானவர்களை கவனிங்கள். தேவனோடு ஐக்கியம் வைத்தால் உனக்குள்ளே வருவது பரிசுத்தானுடைய நிறைவு, பரிசுத்தானுடைய அபிஷேகம். ஆமென். அது நம்மை உயிர் பெற செய்யும், காலூன்றி நிற்க செய்யும். எந்த நிலையில, எந்த சூழ்நிலை, எந்த கொரோனாவில நாம் நஷ்டப்பட்டு கிடந்தாலும் சரி, அது நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கொரோனாவில் மடிந்து கிடக்கிறாயா? உன்னை காலூன்றி நிற்க செய்கிறவர் இன்று உன் அருகில் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, உன் அருகில் இருக்கிறார். நீ ஆவியை பெற்றுக்கொள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள். ஆமென். அது உன்னை காலூன்றி நிற்க செய்யும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த பரிசுத்த நமக்குள் வரும் பொழுது என்ன நடக்கு? நான் வாசிங்க 1 கொரிந்தியர் 14:2 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:2 1 கொரிந்தியர் 14:2 வாசிப்போம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், ஒரு ஆவியானவர் நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவர் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறார். பேசுகிற ஆண்டவர் காலூன்றி நிற்க செய்வார். உளுத்து போய் கிடக்கிறையா? ஒன்னும் இல்லாமல் கிடக்கிறையா? மடிந்து போய் கிடக்கிறாயா? உன்னை உயிர் பெற செய்கிற தேவன். மூன்றாவது என்ன பண்றாரா? அவர் உன்னை ஒரு விசேஷித்த மனிதனாய் மாற்றுகிறார். ஆவியானவர் உள்ள வரும்பொழுது என்ன பண்றான்? ஒருத்தன் அவன் ரகசியங்களை பேசுகிறான். அவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான், அந்நிய வாசைகளை பேசுகிறான். பக்தி விருத்திக்காக தேவனோடு கூட அவன் இப்ப யாரோடு பேசுகிறான்? தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறான். இஸ் நாட் ஆர்டினரி மேன், இஸ் a special man now. புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த ஆவியானவரை குறித்து அநேகருக்கு அறிவு கிடையாது. கடந்த நாளில் நான் சில இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பெரிய பெரிய தியாலஜி படிச்சவங்க கூட இன்னைக்கு இந்த பரிசுத்தாவினுடைய குறித்து ஒரு பெரிய அறிவு இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்னமோ பேசுறாங்கப்பா, சமஸ்கிருத மாதிரி பேசுறாங்க. யார் சொல்றாங்கன்னா, சாதாரண ஆள் கிடையாது. பல ஆண்டுகள் பாரம்பரியமான திருச்சபையில் இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள். அவங்க லத்தீன் பேசுறாங்க. லத்தீனும் சமஸ்கிருதமும் கலந்து பேசுறாங்க. வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவன் ரகசியம் பேசுகிறான், தேவனோடு கூட பேசுகிறான். அல்லேலூயா. இவர் என்ன சொல்றாரு? தியாலஜி, மேன் ஆஃப் தியாலஜி என்ன சொல்றாரு? அது சமஸ்கிருதமும் லத்தீனும் கலந்து பேசுறாங்க. எவ்வளவு பரிதாபம், எத்தனை பரிதாபம்.
அவன் வேதம் சொல்கிறது அந்த பரிசுத்தாவின் நமக்குள்ள வரும் பொழுது நம்மை ஆலயமாய் மாற்றுகிறார். எப்படி மாற்றார்? ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். வாசிக்க வேண்டாம். ஆனா அவர் என்ன சொல்கிறார்? the man of theology, இன்னைக்கு எல்லாரும் ஊழியக்காரன் ஆயிட்டாங்க, இன்னைக்கு எல்லாரும் பாஸ்டர் ஆயிட்டாங்க, ஒரு கொட்டாய் மாதிரி ஒன்று போட்டுட்டாங்க. உங்க ஆலயத்துல பீடம் இருக்கா? பீடம் இல்லாத ஆலயமா என்னையா பைத்தியமா? ஒரு ஆலயம் இருந்தால் பீடம் இருக்கணுமா? இந்த மாதிரி பீடம் இருந்தால் தான் ஆலயமா? ஆனா வேதம் சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமா. இது கொட்டாய் இல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயம். பீடம் வேண்டாங்க, அங்க பாடம் தான் வேணும். பீடம் வேண்டாம். என்ன வேணும்? பாடம், உபதேசம், சத்தியம் இருந்தா ஆலயம். என்ன தியாலஜி எப்படி படிச்சானே தெரியல எனக்கு. ரொம்ப பரிதாபமா இருக்கு. எத்தனை பரிதாபம். அருமையானவர்களே கவனி. பரிசுத்தவர் அவர் நம்மோடு பேசுகிற தேவன், உங்களை வழிநடத்துகிற தேவன், நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவதான் ஆண்டவர் சொன்னார், மத்தேயுல வாசிக்கலாம் 12:31 வாசிக்கலாம். 12:31 எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டா, ஒண்ணுக்கு மாத்திரம் மன்னிப்பு கிடையாதா? வாசிக்கலாம். மத்தேயு 12:31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னார், அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. சும்மா தெரியாம வாய்க்கு வந்ததை உளரக்கூடாது. அவங்க லத்தீன் பேசுறாங்க, சமஸ்கிருதம் கலந்து பேசுறாங்கன்னு சொல்லி உளர்த்தக்கூடாது. ஏதாவது உளர்த்தக்கூடாது. பீடம் இருந்தாலும் ஆலயம் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, அந்தகாரத்தில் இருந்த உங்களை, அது யாரா இருக்கட்டும், எந்த எளியவனாக இருக்கட்டும், சிறுமைப்பட்டவனாக இருக்கட்டும், எந்த பேதையாக இருக்கட்டும், அவன் படித்தவனாக இருக்கட்டும், அவன் படிக்காதவனாக இருக்கட்டும், அவன் அற்பனாக இருக்கட்டும், அந்தகாரத்தில் இருந்தவனை இப்ப என்ன கொண்டு வந்தார்? அவர் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து கொண்டு உன்னை சொந்த ஜனமாகவும் ராஜரிகமான ஆசாரிய 1 பேதுரு 2:9 ஆசாரியமான ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். அவர் என்ன சொல்றாரு? அந்த மேன் ஆஃப் தியாலஜி என்ன சொல்ற? நாங்கள் தான் ஆசாரியர்கள். உங்களை யார் ஆசாரியர்களை மாத்தினது கேட்கிறார். உங்களை யார் ஆசாரியரை வைத்தது? நாங்கள் தான் ஆசாரியர்கள். நாங்கள் படிச்சு வந்தோம், இத்தனை ஆண்டுகள் படித்தோம் என்று சொல்கிறார். ஆனா வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 2:9 1 பேதுரு 2:9 உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். அன்னைக்கு லேவி கிராமத்தில் ஒரு ஆசாரிய குடும்பம் இருந்தது. அந்த லேவியில இருந்தால் ஆசாரியம் வரணும். முடிந்து போனது ஏற்பாடு, பழைய ஏற்பாடு முடிந்து போனது. என் ஆண்டவர் பிரதான ஆசிரியராக வெளிப்பட்டதனாலே நீங்களும் நான் ஆசாரியர்களாய் மாறினோம். அமேனோட இரத்தத்தினாலே. இந்த சிம்பிள் டாக்டரின் கூட தியாலஜி படிச்சவனுக்கு புரியல. நாங்கள் பெரிய பிரபலமான ஸ்தாபனம் என்று சொல்கிறார்கள். பரிதாபமாக இருக்கிறது. நினைச்சு கோபம் இல்லைங்க, பரிதாபம் வருகிறது. What is the use of studying? என்ன தியாலஜி? அந்த தியாலஜி எங்க வேதத்தில் இல்லாத தியாலஜி படிச்சு என்ன பிரயோஜனம்? இதுதான் தியாலஜி. நீங்க இதை விட்டு வேற எங்க படிச்சா தியாலஜி கிடையாது. அது என்ன லாஜிக் எனக்கு தெரியாது. அருமையான கவனிகள். 2வது, தேவனோட ஐக்கியம் வைக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுவார்கள், பரிசுத்த ஆவினாலே நடத்தப்படுவார்கள். நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு காண்பேன், உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அருமையான பரிசுத்தர் என்ன பண்றாரு பாருங்க. அவர் நம்ம என்ன பண்றாரு? அவரை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவியானவர் தான் என்ன பண்ணாரு? எசேக்கியேலை அங்கே பள்ளத்தை வனக்கு கொண்டு போனார்.
இந்த ஆவியானவர் தான் இயேசுவை ஊழியத்துக்கு முன்பாக வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அங்கே ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு ஆவியானவர் தேவைப்பட்டது. அல்லேலூயா சொல்லாம. ஊழியத்துக்கு முன்பாக அவர் ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே 40 நாட்கள் உபவாசம் தான், பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அது முடிஞ்ச உடனே தான் வர்றார் ஊழியத்துக்கு. அப்ப பரிசுத்தருடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வசனங்கள் நிறைய இருக்கிறது, நான் படிக்க நேரம் இல்லை இப்பொழுது. பிலிப்பை அந்த அந்த எத்தியோப்பியா அந்த அந்த ராஜஸ்ரீ கந்தாகியுடைய மந்திரியாகிய அந்த மந்திரத்தில் ஓட சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கிற 8ஆம் அதிகாரத்திலே ஓடு, அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். அங்கே அவனுக்கு காரியங்களை விளக்குகிறார் பிலிப்பின் மூலமாக அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு. அவன் என்ன பண்றான்? எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு கடைசியாக என்ன பண்றான்? ஞானஸ்நானம் எடுக்கிறான். அவன் எத்தியோப்பியாவுக்கு போகிறான். அங்கே சுவிசேஷத்தை சொல்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, ஆவியானவர் வந்து என்ன பண்றாரு? நம்மை ஊழியத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறார். விக்கிரக ஆராதனைக்கு நம்மை மாற்றுகிறார். விக்கிரக ஆராதனைக்கு நம்மை மாற்றுகிறார். ஆமென். நிறைய காரியம் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆவி அருமையான கவனிங்கள், நேரம் இல்லை. ஆமென். அதனால இந்த நாளிலே இரண்டாவதாக அவர் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் நம்மை நடத்துகிறது. ஆமென். நடக்க வேண்டிய வழி அவனுக்கு காட்டுகிறது, ஆலோசனை கொடுக்கிறது, உன் எதிர்காலத்தை சுட்டி காட்டுகிறது. ஒரே வசனத்தை வாசிகள் 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9 2:9 சீக்கிரம். 2:9 1 கொரிந்தியர் 2:9 எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ இந்த நமக்கோ யார் தெரியுமா? தேவ ஜனங்களுக்கு, தேவ சபைக்கு. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. போதும். அருமையான கவனிங்கள். அப்போ தேவ ஐக்கியத்தை சபையை விட்டு விடாது, ஆவியை அவித்து போடாது. இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்யணும், நீ எப்படி நடந்து போகணும், நீ எவ்வளவு தூரம் நடந்து போகணும், நீ எப்படியெல்லாம் போகணும், எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எவ்வளவு தூரம் போகணும், எல்லாத்தையும் ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறவர். ஆமென். உன் சத்தியத்தை போதிக்கிறவர், நீ விழுந்து விடாதபடி உன் சத்தியத்தால் அவனை தாங்குகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. முதலாவதாக தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவ ஐக்கியத்தால் கிடைக்கிற நன்மை ஒன்று, நம்மை தேவ ஐக்கியத்தினாலே நமக்கு கிடைக்கிற முதல் நன்மை நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். இரண்டாவதாக நம்மை நேர்த்தியான பாதையிலே நடத்துகிறவர். புரிந்து கொள்ளுங்க, நல்ல மறந்துடாங்க. The first point, நீ தேவனோட சரியான ஐக்கியம் வைத்திருந்தால், தேவ ஐக்கியம் உனக்கு இருந்தால், நீ சுகமாய் தங்க பண்ணுகிறவர், நீ சுகமாய் தங்குவாய், உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். இரண்டாவதாக நேர்த்தியான பாதையிலே உன்னை நடத்துவார். மூன்றாவது சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லது வாசிக்கலாம். மூன்றாவதாக பிலிப்பியர் 3:20 பிலிப்பியர் 3:20 மூன்றாவதாக பிலிப்பியர் 3:20 நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? அங்கிருந்து இரட்சகராய் இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பாடணும் பாத்தீங்களா? அவருடைய வருகை குறித்து சில பாடலை பாடணும். ஆறாங்க. அவன் எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து கண்கள் பூத்தது என்று ஒரு பாடல் பாடினார் பிரபுதாஸ். வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அவன் பிரபுதாஸ் வாஸ். அவன் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்துட்டு கவனிங்கள், நல்ல கவனிங்கள். இவ்வளவு பிரயாசம் எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் நம்ம இவ்வளவு பிரயாசம், தேவ சபையே, தேவ ஜனமே, எவ்வளவு இதுக்கு பிரயாசம் எதுக்கு தெரியுமா? ஏன் இவ்வளவு பிரயாசம் தெரியுமா? ஏன்? பரலோகம் போகணும். எங்க போகணும்? பரலோகம். இதுக்குதான் இந்த பிரயாசம்.
இதுக்குதான் அந்த பிரயாசம். இவ்வளவு கஷ்டங்கள் ஏன்? அதான் பவுல் சொல்றார், நம்முடைய குடியில் பருவத்தில் இருக்கிற அதற்காக நான் காத்திருக்கிறேன். அதே அதிகாரம் 10 வாசிங்க. அதே அதிகாரம் 10. இப்படி நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும். இதாங்க நம்முடைய மூன்றாவது நம்முடைய தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் உன்னை எங்க கொண்டு போகுமா? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவ பக்தி இருக்கு. இந்தியாவில் பக்தி குறைவா? 137 கோடி இருக்கிறா. பக்தி குறைவா? இல்ல. ஆனா அவருடைய பக்திகள் வழி மாறி இருக்கிறது, தவறுதலா இருக்கிறது. அனைவருடைய தேவ பக்தி தவறுதலான பக்தி. அந்த பக்தி உன்னை தேவனிடத்தில் கொண்டு செல்லாது. இன்னைக்கு பாருங்க, நீங்க அநேகர் பாருங்க எவ்வளவு குறுக்கொழியை சம்பாதிக்கிறான், லட்சமா கோடியா சம்பாதிக்கிறான். குறுக்கொழியை சம்பாதிச்சுட்டு பேரம் பேசலாம் சாமி கிட்ட. சாமி, எனக்கு இதுல லாபம் வந்துன்னா உனக்கு 1 கோடி போட்டுருந்தான் உண்டியல. இவன் அட்டூழியம் பண்ணி துன்மார்க்கம் பண்ணி ஒரு 4 கோடி சம்பாதிச்சிருப்பான். 4 கோடி வந்திருக்கான் லம்பா. என்ன பண்றான்? 1 கோடியை கொண்டு சாமி உண்டியல போடுறான், பொண்ணை போடுறான், வைரத்தை போடுறான், வைடீரியத்தை போடுறான். இந்த சாமி இருக்க, இந்த சாமி, இந்த கர்த்தர் இப்படிப்பட்ட காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்படி குறுக்கு வழியிலே பரிசுத்தமற்ற முறையில் வருகிற காணிக்கைகள் கர்த்தருக்கு அருவருப்பு. இன்னைக்கு நிறைய பேர் எதை எடுக்க சொல்லுங்கன்னா, காணிக்கை கொடுத்து பரலோகம் போயிடலான்னு பார்க்கறாங்க. முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. ஆமென். அல்லேலூயா. அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் சரி, நம்ம இப்போ உபாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது 17:1 நினைக்கிறேன். வாசிங்க. உபாகமம் 17:1. பழுதும் அவலட்சணம் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். அது உன் தேவனுக்கு அருவருப்பானது. நம்முடைய கொடுக்கிற காணிக்கணும் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்த உள்ளத்தோடு உற்சாக உள்ளத்தோடு கொடுக்கணும். அது தேவனுக்கு ஏற்றது. ஆமென். அல்லேலூயா. அருமையான கவனியங்கள். 3ஆம் நாள் சொல்லுகிற தேவ ஐக்கியம் என்ன சொல்றது? நம்மை பரலோகம் கொண்டு செல்லும். ஆனா அந்த பாதை எப்படின்னா பரிசுத்த பாதையா இருக்கணும். பரிசுத்தம் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. கொர்நேலியுடைய தேவ பக்தி இருந்தது. அந்த பக்தி என்னது? தேவனுக்கு உகந்த பக்தி அல்ல. ஆனா நிறைய தான தர்மங்கள் செய்தான். அறியாமையில் இருந்தான். அறியாமையில் கலந்து தேவன் காணாத போல இருந்தார். அதனால பேதுரு அவரிடத்தில் அனுப்புகிறார், உபதேசத்தை சொல்லுகிறார், கொர்நேலியுக்கு எல்லாத்தையும் விளக்குகிறார். அது அவன் ஒபீடியன்ஸ் கேட்கிறான், கீழ்ப்படுகிறான், ஞானஸ்தானம் எடுக்கிறான். இன்னைக்கு அனைவருடைய தேவ பக்தி நன்றாக இருக்கிறது, ஆனா தேவனுக்கு உகந்ததாக இல்லை. அப்ப என்ன பண்றாரு? கர்த்தர் சிலரை அனுப்புகிறார். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? முரட்டாட்டம் பண்றாங்க. நாங்க கேட்க மாட்டோம், எங்களுக்கு நிறைய பக்தி இருக்குமாங்க. கொர்நேலியு அப்படிதான் இருந்தான். அவன் இத்தாலி பட்டணத்தை சார்ந்தவன், தேவனுடைய உபதேசம் அறியாதவன், பக்தி உள்ளவன், தான தர்மங்களை செய்தவன். கர்த்தர் பார்த்தார், பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்வார். பேதுரு அனுப்புகிறார், கேட்க வைக்கிறார், கீழ்ப்படிய செய்கிறார், கீழ்ப்படுகிறார், ஞானஸ்தானம் எடுக்கிறார். உண்மையான பக்தி உள்ளவன். ஆமென். அத்தனை பட்டணத்துக்கு போறான். யாரு? பவுலை அனுப்புகிறார். அங்கே மாசு வேடைக்கு சொல்லுகிறான். அங்க அநேக விக்கிரங்கள், ஒரு இடம் காலியா இருக்கு. என்னப்பா இது காலியா இருக்கு கேட்கிறான் பவுல். இது வந்துட்டு அறியப்படாத தேவன் என்று சொல்கிறார்கள். அது விக்கிரகம் நிறைந்த மாசு மேடையில ஒரு இடம் காலியா இருக்கிறது. ஏன் கேட்கிறான்? இது அறியப்படாத தேவன். பவுல் சொல்கிறார், இதை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். இந்த அறியப்படாதவன் யார்? வேறு யாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே சிலர் கீழ்ப்படுகிறார்கள், எல்லாரும் கீழ்ப்படியில, சிலர் கீழ்ப்படிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள், தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களை கவனிங்கள். கீழ்ப்படிதல் பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அவன் விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வந்தான், பரலோகம். கடைசியாக வந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:5 வாசித்து முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:5.
1 தீமோத்தேயு 6:5. 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் ஆ. சத்தியம் இல்லாதவர்களும் ஆ. தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமா இருக்கிற ஆ. மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆமென். அல்லேலூயா. சில தேவ பக்தி ஆதாயத்திற்காக இருக்கும். ஆதாயத்துக்காக ஒரு தேவ பக்தி, அது தேவனுக்கு உகந்த பக்தி அல்ல. சில பக்தி பாருங்க, நான் சொன்னேன் பக்தி இருக்கும், ஆனா அங்க உபதேசம் இருக்காது. அறியாமையில் இருக்கு தேவ பக்தி. ரெண்டாவது விக்கிரகம் நிறைந்த தேவ பக்தி. மூணாவது ஆதாயத்துக்கு தேவ பக்தி. இந்த தேவ பக்தி தேவனுக்கு பிரியமாயிராது. இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு தேவஜனம் அல்ல தேவ ஊழியர் என்று சொல்றவர்கள் கூட ஆதாயத்துக்காக சில தேவ பக்தியை வைத்திருக்கிறார்கள். அது தேவனுக்கு அருவருப்பு. அவளை விட்டு நீ விலகி வந்துருன்னு சொல்றாரு. நமக்கு அவங்க ஐக்கியமே வேண்டாங்க. அருமையானவர்களை கவனிக்க நான் முடிக்கிறேன், நேரம் கடந்து விட்டது. ஆகவே அந்த நாளிலே தேவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சபை திறக்குது உங்களுடைய தனிப்பட்ட முறையில தேவ ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அது ஒன்றுதான் உங்களை முதலாவதாக சுகமாய் தங்கப்படும், இரண்டாவதாக உங்களுடைய நேர்த்தியான பாதையிலே உங்களை வழிநடத்தும், மூன்றாவதாக அதுதான் உங்களை பரலோகம் கொண்டு செல்லும். நம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு ஏற்ற பக்தியா இருக்கணும், சத்தியம் நிறைந்த பக்தியா இருக்கணும், ஆதாய பக்தியா இருக்கக்கூடாது, விக்கிரங்கள் நிறைந்ததா இருக்கக்கூடாது. அது நிச்சயமாக நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலே மீட்கப்பட்டவர்கள் செல்கிற ஒரு பாதை உண்டா? ஆமென். அது சீயோனுக்கு செல்கிற பாதை. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனோட ஐக்கியத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். பிரைஸ் பீ தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருவோம். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. தேவனோடு கூட ஐக்கியம் என்ற தலைப்பில் நாளில் நான் பேசினேன். வார்த்தைகளை பரிசுத்தர் கொடுத்திருக்கிறார். தேவனோட ஐக்கியத்தை காத்துக்கொள், தேவ ஐக்கியத்தை விட்டுவிடாதே. ஆமென். இந்த நாளில சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உன் தனிப்பட்ட முறையில தேவ ஐக்கியத்தை காத்துக்கொள். ஆமென். ஆன்லைன் சர்வீஸ் ஒருவேளை இருக்கும், இல்லாமல் இருக்கும், சபை திறக்கும், திறக்காமல் இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய தனிப்பட்ட தேவ ஐக்கியம் எப்படி இருக்கிறது, தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது, அதை காத்துக்கொள். ஏனென்றால் அது ஒன்றுதான் உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிறது, ஒருவனை சுகமாய் தங்க பண்ணுகிறது, ஒருவனை நேர்த்தியான பாதையை நடத்துகிறது. அல்லேலூயா. பரலோகம் வரை அவனை இட்டு செல்கிறது. மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே இயேசு போதுமே. கிருபை இரக்கம் நல்ல பிதாவே, ஆண்டவரே, எந்த நிலையிலும் எந்த வாழ்நாளில் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் நாங்கள் ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியத்தை எங்களை பலப்படுத்துகிறாக, எங்களை திடப்படுத்துகிறாக. உம்மோடு கூட ஐக்கியத்தை காத்துக்கொள்ள எங்கள் உதவி செய்யும். தேவ ஐக்கியத்தை எந்த நிலையை நாங்கள் விட்டு விடாதபடி உம்மோடு வாழ எங்கள் உதவி செய்யும். உம்மோடு கூட தனிமையில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அது ஒன்றை எங்களுக்கு இந்த 3 நன்மைகளை செய்யும். போதுமானதாக இருக்கிறது. கேட்ட யாவரையும் ஆஸ்வதிக்க ஆண்டவர் சபையார் ஜனங்கள் யாவருமே ஆஸ்வதிக்கிறார்கள். நன்மை கருவை தொடரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான ஐக்கியமும் அனைவரோடும் இன்றும் எப்பொழுது இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா.